வணக்கம். பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல் ஸ்டாண்டர்ட் 8 சப்ஜெக்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டே 10 ஜாமெண்ட்ரி லாஸ்ட் டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். In this session we are going to discuss about geometry, that is properties of triangle. Already in previous classes என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallelogram, rhombus and trapeziumனுடைய definitions and shapes, properties அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறதுக்கான கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளை பற்றின விஷயங்கள் நம்ம எந்த கிளாஸ் சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். அந்த ட்ரையாங்கிளை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் சைட்ஸ், இன்னொன்று வந்து பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து சைடை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம், இன்னொன்று என்னது ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ டோட்டலாக ரெண்டு டைப்பாக வந்து நம்ம ஜாமெண்ட்ரி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் பண்ண என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இன் த இன்ட்ரோடக்ஷன், எ ட்ரையாங்கிள் இஸ் அ டைப் ஆஃப் பாலிகான். பாலிகான் அப்படின்னாலே நிறைய வடிவங்கள் இருக்குது. 1ஆம் நம்பர்லேருந்து நம்ம 10ஆம் நம்பர் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வெர்டிசஸை வச்சுமே நம்ம நிறைய பாலிகான் சொல்லலாம். ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்ரல், பென்டகன், ஹெக்ஸகன், ஆக்டகன், நானோகன், டெகாகன், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பாலிகான்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்றது ஒன் ஆஃப் த பாலிகான். சரியா? பாலிகான் இஸ் அ பலகோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று ட்ரையாங்கிள் which has 3 sides and 2 sides are joined to end is called vertex of the triangle. அதாவது இதில் மொத்தம் 3 sides இருக்கும். 3 sides which has 3 sides and 2 sides are joined to end to end. End to endனா ஒரு சைடும் இன்னொரு சைடும் எண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வெர்டிசஸ் வந்து கிடைக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் கிடைக்கும்போது இங்கே ஒரு வெர்டிசஸ் கிடைக்குது, இங்கே ஒரு வெர்டிசஸ் கிடைக்குது. அப்போ ரெண்டு எண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு வெர்டிசஸ், இங்கே ஒரு வெர்டிசஸ், இங்கே ஒரு வெர்டிசஸ், இந்த மாதிரி கிடைக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அண்ட் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் 2 சைட்ஸ். அதே மாதிரி ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுறதுனாலும் பிட்வீன் 2 சைடுக்கு இடப்பட்டில தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆங்கிள்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம், மேக் பண்ணுறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஜாமெண்ட்ரி. இது வந்து ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான பகுதி. அப்போது இதில் என்னென்னா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 3 சைடு இருக்கும். 2 சைடை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி என் டு என் ஜாயின் பண்ணுறதுல நமக்கு என்ன மேக் பண்ணுறாங்க, வெர்டெக்ஸை சொல்கிறோம், அது போக ஆங்கிளை சொல்கிறோம். இது வந்து ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டெக்ஸ் இது வந்து 0. சரியா? டாப்பில் இருக்கிறது 0 வெர்டெக்ஸ். இது வந்து ஒரு 1, ஏன்னா இந்த 2 ஜாயின் பண்ணுறது, இது 2 ஜாயின் பண்ணுறது, இது 2 ஜாயின் பண்ணுறது. எட்ஜஸ் அப்படின்னா அந்த லைன் தான் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. எட்ஜஸ் வந்து லைன், அதாவது இந்த எட்ஜஸ்க்கு இன்னொரு பேர் வந்து நம்ம என்ன சொல்லலாம், லைன் சொல்லலாம். வெர்டெக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா பாயிண்ட்னு சொல்லலாம். பாயிண்ட், POINT, பாயிண்ட். எட்ஜுக்கு வந்து லைன் கூட சொல்லலாம். சரியா? அப்போ 3 வெர்டிசஸ் இருக்குது, தட் இஸ் 3 பாயிண்ட் இருக்குது. எத்தனை எட்ஜஸ் இருக்குது? 3 எட்ஜஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரியா? இது வந்து ட்ரையாங்கிளை பற்றின ஒரு விஷயங்கள். ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து இந்த ட்ரையாங்கிளை 2 விதமாக பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் சைட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். பேஸ்ட் ஆன் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து on the basis of length of the sides, triangles are classified into 3 categories. First one வந்து இந்த length of the sides வச்சு பேசிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்காங்க, length of the sides, triangles are classified into 3 categories. என்னென்ன? scalene triangle, isosceles triangle, equilateral triangle. scalene, isosceles, equilateral இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்னால் இந்த சைட்ஸை பேஸ் பண்ணி ஒரு 3 விஷயம். என்னென்ன? ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸ்கேலன் அப்படின்னா என்னென்னா சம பக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதாவது அசம பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 3 சைடுமே எப்படி இருக்கும்னா வேற வேற இருக்கும். அதுதான் வந்து ஸ்கேலன். அசம பக்க முக்கோணம், சமமே இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பக்கம் மட்டும், 2 சைட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். 3வது சைடு வந்து வேறு வேறு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ட்ரையாங்கிள் வந்து 4 சென்டிமீட்டரில், 2 சைட்ஸ் வந்து 4
சென்டிமீட்டரில் இருக்குன்னா இன்னொரு சைடு வந்து 3 சென்டிமீட்டர்லையோ அல்லது 5 சென்டிமீட்டர்லையோ இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரியா, அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். Scalene triangle, all the three sides are unequal, all the angles are unequal. Scalene அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எந்த சைடுமே சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது தான் ஸ்கேலன். ஃபார் எக்ஸாம்பிள், இது 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது ஏ, இது பி, இது சி. இந்த 3 லைன் செக்மெண்ட்டுமே சம்பந்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனோட ஆங்கிள்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்னா வேறு வேறு கொடுத்துருப்பாங்க. சரியா, அடுத்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் 2 sides ஆர் ஈக்குவலாக இருக்கும், 2 angles ஆர் ஈக்குவலாக இருக்கும். 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், 2 angles வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ஸ் இருக்குன்னா ஏ பி சி, இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் அல்லது 3 சென்டிமீட்டரும். 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், 3ஆவது சைடு எப்படி இருக்கும், நாட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. இந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள்ஸுமே எப்படி இருக்கும்னா 2 சைடோட ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் 3 sides ஆர் ஈக்குவல், எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போடலாம், அதாவது ஏ பி சினா 3மே 4 சென்டிமீட்டர், இது எல்லாமே ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருந்து 3 சைடுமே ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ சைடை பேஸ் பண்ணி என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ரெண்டாவது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், மூணாவது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். தீஸ் 3 type ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்டு ஆன் லென்த் ஆஃப் த சைட்ஸ். லென்த் ஆஃப் த சைட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் இது என்னது, பேஸ்ட் ஆன் சைட்ஸ். 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். சரியா, அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் த ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். என்னென்ன, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். மொத்தம் 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி, ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி 3 விதமானது சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா, ஆல் த 3 angles ஆர் அக்யூட். ஆல் த 3 angles அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் 3 ஆங்கிள் இருக்கும். இந்த 3 ஆங்கிளுமே எப்படி இருக்கும்னா 90 டிகிரிக்கு உள்ளே இருக்குமா. அதாவது ஏ பி சினா இந்த 3 ஆங்கிளுமே 90க்குள்ளனா எங்கே இருக்கும், 0லேருந்து 89 டிகிரிக்குள்ளே நீ எந்த ஆங்கிள் வேணாலும் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடெக்டர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும் சரியா. இங்கே 0ன்னு இருக்கும், இங்கே நமக்கு வரிசையாக ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, 90 டிகிரி இருக்கும், அப்புறம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் 90 டிகிரி இருக்குது அப்படின்னா எங்கே வைக்கிறோமோ அங்கேருந்து எப்படி இருக்கணும், இது 90 டிகிரி, சென்டரில் இருக்கிறது 90 டிகிரி சரியா. இந்த பக்கம் வச்சோம்னா, அதாவது இந்த 9 ஏல, அதாவது ஏ சைடு வச்சோம்னா இந்த பக்கம் பார்க்கணும், இந்த சைடு பார்க்கணும். பி சைடு வச்சிங்கன்னா இந்த பக்கம் பார்க்கணும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ டிகிரிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 0 டிகிரிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியது, லெஸ் தென் 90 போட்டிருக்காங்களா, லெஸ் தென் 90 டிகிரி. ஆல் த 3 angles ஆர் அக்யூட். அப்படின்னா 3 சைட்ஸில் 3 ஆங்கிளுமே எப்படி இருக்கணும்னா 90 டிகிரிக்கு குறைவாக இருக்கணும். குறைவாக அப்படின்னா 0 டிகிரி இருக்கலாம், அல்லது 45 டிகிரி இருக்கலாம், அல்லது 80 டிகிரி இருக்கலாம், அல்லது 75 டிகிரி இருக்கலாம். இந்த 0லேருந்து 89க்குள்ளே இன்பிட்வீனில் எந்த டிகிரினாலும் நம்ம சொல்லலாம். அதுக்கு பேர் தான் என்னது, அக்யூட். அக்யூட்னா சிறுசு, சின்னது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னாலே எத்தனைனா 90 டிகிரி சொல்லுவாங்கப்பா. ரைட் ஆங்கிள் அப்படின்னா எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல எல் ஷேப்பில் வரணும். எல் ஷேப்பில் வர்றதுக்கு பேர் தான் என்னது, 90 டிகிரி. இந்த சிம்பிள்மே எப்படி போடுவாங்கன்னா 90 டிகிரி வரும்போது இந்த மாதிரி 7 மாதிரி போடணும். பொதுவாக ஆங்கிளுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி தான் போடுவோம், சி மாதிரி போடுவோம். இந்த இடத்துல நம்ம 90 டிகிரி வரும்போது இந்த மாதிரி 7 மாதிரி போடணும், நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது ஏல வச்சு கிடைக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சப்போஸ் பியிலேருந்து வரைகிறோம் அப்படின்னா இப்படி வரும். ஸோ ஏ பி சி, அப்போ இது 90 டிகிரி.
90 டிகிரி அப்படின்னு மெஷர் பண்ணணும். சரி, அந்த மாதிரி நேராக வரணும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒன் ஆஃப் த ரைட் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள், அதாவது விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் அப்டியூஸ். ஒன் ஆஃப் த ஆங்கிள் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எல்லா ஆங்கிளுமே சொல்லவே இல்லை. பாருங்கள், ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் அப்டியூஸ். ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் அப்டியூஸ்னா அப்போ என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு பக்கம் எப்படி இருக்க சொல்லியிருக்காங்க? ஒரு சைடு வந்து அப்டியூஸாக இருக்கணும், அதாவது 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும். 90 டிகிரிக்கு மேலே அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நான் லைன் செக்மெண்ட் வரைகிறேன். இங்கே வந்து ஒரு இங்கே ஏலேருந்து நான் 110 டிகிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 110. 110ன்றது எந்த இடத்துல வைக்கிறோமோ நமக்கு போட் ஷேப்பில், அதாவது விரிஞ்சு போகணும். அதாவது குறுகி போகாமல் விரிஞ்சு போச்சுன்னா அது அப்டியூஸ். அப்டியூஸ் அப்படின்னாலே விரிகோணம், விரிஞ்சு போகிறது. இது ஏ சைட்லேருந்து வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் பி சைட்லேருந்து ஒரு 45 என்ன சம்திங் வைக்கிறேன். 45ன்றது அக்யூட் ஆங்கிள். ஏன் அக்யூட் ஆங்கிள்? 90 டிகிரிக்கு கீழே இருக்குது. 0லேருந்து 89க்குள்ளே தானே 45 வருது. இப்போ நான் பியில் வைக்கிறேன்னா இங்கே எனக்கு 45 எங்கிட்டு போகணும்? குறுகி போகணும். குறுகி போகணும்னா இந்த பக்கம் இப்படி போகணும். அப்போ இது 45 டிகிரி. ஸோ அப்போ அந்த லைன் பாருங்கள், ரொம்ப முக்கியமான இந்த லைனு. ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் அப்டியூஸ். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லைன் ரொம்ப முக்கியம் பாரு. ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் அப்டியூஸ்னா மூணு சைட்ஸில் ஏதாவது ஒரு ஆங்கிள் தான். 3 ஆங்கிளில் வந்து எனி ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் அப்டியூஸ். ஆல் த 3 ஆங்கிள்ஸ் ஆர் நாட் அப்டியூஸ். மூணையுமே நம்மளால் அப்டியூஸ் வரைஞ்சோம்னா அது வந்து ஒரு ஷேப்பே கிடையாது. அப்படி ஒரு ஷேப்பே நம்ம படிக்கலை, ட்ரையாங்கிளில் இருக்காது. ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் அப்டியூஸ், தட் இஸ் 90 டிகிரிக்கு மேலே. 90 டிகிரிக்கு மேலேனா 91லேருந்து 180 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா ப்ரொடெக்டர் நீ பார்த்தீங்கன்னா தெரியும், உனக்கு எத்தனை டிகிரி வரை கொடுத்துருப்பாங்கன்னா 180 வரை கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து 0ல் ஆரம்பித்து இங்கிட்டு 180 வரை கொடுத்துருப்பாங்க. அப்போ 180 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆங்கிள். அது ஸ்ட்ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் லைன் கூட சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு கூட சொல்லுவாங்க. அது அனதர் ப்ராப்பர்ட்டி. நம்ம இங்கே நம்ம அப்டியூஸில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா 90க்கு மேலே அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? 91லேருந்து 180 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ட்ரையாங்கிளில் எப்படி இருக்கணுமா? ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கணும். ஆல் த 3 ஆங்கிள்ஸ் அப்டியூஸாக இருந்தால் அது வந்து இட்ஸ் நாட் அ ட்ரையாங்கிள், அது ட்ரையாங்கிளே கிடையாது. ஏதாவது ஒரு ஆங்கிள் 180, அதாவது 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கான்செப்டை நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு. அடுத்து பாருங்கள், இதை நான் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன்னா. ஃபஸ்ட்டு என்னது? டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் மொதல் என்ன பார்த்தோம்? சைடை பேஸ் பண்ணி படித்தோம். சைடை பேஸ் பண்ணி என்னென்ன படித்தோம்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன போட்டிருக்காங்க பாரு, எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால தான் 2 கோடு போட்டிருக்காங்க, எல்லாமே ஈக்குவல்னு அர்த்தம். ஐசோஸ்லஸ்னால் 2 சைடு மட்டும் 2 கோடு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, 3ஆவது சைட்ஸ் நாட் ஈக்குவல். ஸ்கேலனில் எதுக்குமே கோடு போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா மூணுமே என்னென்னா வேறு வேறு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சம்திங் லைக் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில், அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸில் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த மூணுமே வந்து எதை பொறுத்து இருக்குது? பை சைட்ஸை பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆங்கிளை பொறுத்து படித்தோம். ஆங்கிளை பொறுத்து படிக்கும்போது என்ன சொன்னோம்? அக்யூட் ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 ஆங்கிள்ஸ். எப்படி இருக்கணும்? 90 டிகிரிக்குள். 3 ஆங்கிளுமே எப்படி இருக்கணும்? 90 டிகிரி இருக்கணும். அதே மாதிரி ஹேஸ் எனி ஒன் ஆஃப் த ஆங்கிள் 90 டிகிரி. ஏதாவது ஒரு சைடு எப்படி இருக்கணும்? 90 டிகிரி வந்துட்டாலே அது என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி அப்டியூஸில் ஹேஸ் 1 ஆங்கிள். நீங்கள் இந்த லைனும் நீங்கள் பார்க்கலாம், ஹேஸ் 3 ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ மூணுமே வந்து 90க்கு கீழே இருக்கணும். இங்கே ஹேஸ் 1 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு இங்கே 90 இருக்கணும், 90க்கு மேலே இருக்கணும். இங்கே ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் 90 இருக்கணும். இங்கே எல்லாமே 90க்கு கீழே தான் இருக்கணும், தட் இஸ் லெஸ் தென் 90. இந்த லைன் ஒன்று ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். சரியா? ஒரு ட்ரையாங்கிளை எதை பொறுத்து டைப்ஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம்? சைட்ஸை பொறுத்து 3 பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸை பொறுத்து 3 பிரிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா, எ ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 சைட்ஸ் அண்ட் 3 ஆங்கிள்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் 180 டிகிரி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். இந்த லைன் வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். என்னென்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் 180 டிகிரி. 180 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முக்கோணத்தினுடைய
மூன்று கோணங்கள், அதாவது இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இந்த 3 ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணால் கட்டாயம் 180 தான் வரணும். 180 தாண்டக்கூடாது, அது ட்ரையாங்கிள் கிடையாது. அப்போ சம்னா ப்ளஸ்ஸு, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் 180. அதனால தான் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் அப்டியூஸாக இருக்கணும், ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் 90 டிகிரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே அப்டியூஸாக இருந்தால் 180 கிராஸ் பண்ணி போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? 180 கிராஸ் பண்ணி போகிறனால நமக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் அப்டியூஸாக இருக்கணும், ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் the sum of the consecutive interior and exterior angles is supplementary. interior and exterior angle வந்து என்னது consecutive அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டீரியர் ஆங்கிளும் சரி, உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளும் ட்ரையாங்கிளுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளும் ட்ரையாங்கிளுக்கு வெளியே நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளும் எப்படி இருக்கும்னா சப்ளிமெண்ட்ரி பற்றி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? சப்ளிமெண்ட்ரினா 180 அப்படின்னு அர்த்தம், காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பாருங்கள். The sum of the length of any two sides of a triangle is greater than the length of the third sides. அதாவது 3 சைடில் 2 சைடு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஏதாவது 2 சைடு ஆட் பண்ணுறீங்க. ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடு இருக்குது. இந்த 3 சைடில் வந்து இந்த சைடு 4 வச்சுக்கோங்க, இந்த சைடு 5 வச்சுக்கோங்க. இப்போ 4 + 5 9. கட்டாயம் 3ஆவது சைடை விட எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? கிரேட்டர் தென் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட்ஸ். சம் ஆஃப் த 2 ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா அது 3ஆவது சைடு எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. சிமிலர்லி த டிஃபரன்ஸ் முதல் எப்படி ஆட் பண்ணி சொன்னீங்களோ அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் த லென்த் ஆஃப் எனி டூ சைட்ஸ் வந்து லெஸ் தென் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட்ஸ். லெஸ் தென் அட் த டெட் தான். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 2 தான் நீங்கள் கழிச்சிங்கன்னா, அதாவது 2 சைட்ஸ் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3ஆவது சைடு லெஸ் தென்னாக இருக்கும். லெஸ் தென்னா என்ன அர்த்தம்னா 3ஆவது சைடு தான் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆட் பண்ணும்போது 2 சைடை நீங்கள் ஆட் பண்ணி கிரேட்டர் தென் த தேர்ட் சைடுனா 3ஆவது சைடை விட இந்த 2 சைடு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், இந்த ஆட் பண்ணது அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் கிரேட்டர் தென் லெஸ்ஸன். கிரேட்டர் தென்னா என்னென்னு சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிரேட்டர் தென் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி போடுவோம், லெஸ்ஸன் பொறுத்த வரைக்கும் இப்படி போடுவோம். சரியா? இது கிரேட்டர் தென், இது லெஸ் தென். சரியா? அப்போ sum of the angles of any two sides of a triangle is greater than the length of the third side. Similarly, the difference between the length of any two sides of a triangle is less than the length of the third sides. இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப முக்கியம். ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ட்ரையாங்கிள் பற்றின விஷயங்கள், பேஸ்ட் ஆன் சைட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ், அதை எப்படி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம், அது ஒன்றையும் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? Thank you.